இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கோலானி படைப்பிரிவின் தலைமை அதிகாரிக்கு என்ன நடந்தது? நெட்டன்யாகுவை கைது செய்வதற்காக வழங்கப்பட்ட சர்வதேச பிடியாணை. காசாவின் போர்முனையிலிருந்து லெபனான் போர்முனையானது முழுமையாக பிரிக்கப்பட்டு விட்டதா? காசாவின் போர்முனை தனிமைப்படுத்தப்பட போகின்றதா? விருந்து வைக்கப்பட்டு கொத்தாக தூக்கப்பட்ட மெகலோன் படைப்பிரிவினர். காசாவிலே அவசரமாக நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் அவசரமாக காசாவிற்குள்ளே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வரைவு தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பிலே பங்கு பற்றி அதிகளவான நாடுகள் காசாவின் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். இருப்பினும் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி குறித்த தீர்மானத்தினை முழுமையாக முடக்கிவிட்டது. இதுவரையிலும் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் காசா தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்க கூடிய 5 முன்மொழிவுகளையும் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி முழுமையாக நீக்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவ்வாறு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான தீர்மானங்களுக்கு அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தியதற்கு பிறகு கோபமடைந்த ஐநாவுக்கான ரஷ்யாவின் பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். பல்லாயிரக்கணக்கான அப்பாவி குடிமக்களுடைய மரணத்திற்கு அமெரிக்கா பொறுப்பு கூறியுள்ளது. இறுதியாக அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி பலஸ்தீனிய பொதுமக்களுடைய படுகொலைகளை ஒப்புக்கொண்டுள்ளது என ஐநாவுக்கான ரஷ்யாவின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய நம்பிக்கையினை அமெரிக்கா சிதைத்து விட்டது, உடைத்து விட்டது என ஐநாவுக்கான சீனாவின் பிரதிநிதியும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதே போன்று பல நாடுகள் அமெரிக்காவுடைய இந்த தீர்மானத்திற்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். ஹமாஸினுடைய தலைமைகளும் அமெரிக்காவின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். சர்வதேச விருப்பத்திற்கு எதிராக செயற்படக்கூடிய அமெரிக்காவுடைய அத்துமீறல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் போர்கள் மற்றும் அழிவுகளையே அமெரிக்கா கொண்டுள்ளது என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு இந்த நிலைமைகளை இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்கா பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவின் எதிர்கால தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் பாதைகளை அமைத்து வருகின்றது என்றே குறிப்பிடலாம். அடுத்து அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான வரைவு தீர்மானம் ஒன்றினை முன்வைத்துள்ளார்கள். ஈரானின் அணு ஆயுத திறன்களுக்கு எதிராகவும் அணு ஆயுத உற்பத்திகளுக்கு எதிராகவும் அணு ஆயுத செயற்பாடுகளுக்கு எதிராகவும் இந்த வரைவு தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வரைவு தீர்மானத்திற்கு அமைவாக ஈரானுக்கு எதிராக பல நிபந்தனைகளையும் இவர்கள் முன்வைத்துள்ளார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு ஈரானிய தரப்பினர் இணங்காவிட்டால் ஈரான் மீது மேலும் பல பொருளாதார தடைகளையும் விதிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானின் அணு ஆயுத உற்பத்திகளை முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஒன்றிணைந்து மேற்கொள்வார்கள். அத்தோடு இந்த வரைவு தீர்மானமானது நியாயமற்ற தீர்மானம் என்றும் இந்த தீர்மானம் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானம் என்றும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானுக்கு எதிரான குறித்த தீர்மானத்தினை எதிர்கொள்வதற்கு ஈரானிய தலைமைகள் தயாராகவே இருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இன்று மாலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெட்டன்யாகுவுக்கு எதிராகவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்டுக்கு எதிராகவும் சர்வதேச பிடியாணையை வெளியிட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெட்டன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக சர்வதேச பிடியாணையை வெளியிடுவதற்கு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் அழுத்தங்களின் காரணமாக இவர்களுக்கு எதிரான சர்வதேச பிடியாணையை வெளியிட முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் பல சவால்களுக்கு மத்தியிலும் நெட்டன்யாகுவுக்கு எதிராகவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராகவும் சர்வதேச பிடியாணையை வெளியிட்டுள்ளது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருவதற்காகவும் காசாவிலே எல்லா விதமான போர்க்குற்றங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருவதற்காகவும் பட்டினியினை ஆயுதமாக பயன்படுத்தி காசாவிலே எல்லா விதமான மனித உரிமையை மீறக்கூடிய செயல்களையும் ஈடுபட்டதற்காகவும் இந்த சர்வதேச பிடியாணையை நெட்டன்யாகுவுக்கு எதிராகவும் கோலண்டுக்கு எதிராகவும் வழங்கி இருப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் தற்போது ரோம் சட்டத்திலே கையொப்பமிட்டிருக்கக்கூடிய 120க்கும் அதிகமான நாடுகளுக்கு நெட்டன்யாகுவினாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரினாலும் பயணம் செய்ய முடியாது. மேலும் இந்த 120க்கும் அதிகமான நாடுகளுடைய தலைவர்கள் நினைத்தால் நெட்டன்யாகுவையும் கோலண்டையும் கைது செய்துவிட முடியும். அத்தோடு சர்வதேச நீதிமன்றம் நெட்டன்யாகுவுக்கு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு மாத்திரம் இந்த சர்வதேச பிடியாணையை வழங்கவில்லை. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைமை தளபதியான முகமது தெய்ப் அவர்களுக்கும் இன்னும் முக்கியமான 3 தளபதிகளுக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது சர்வதேச பிடியாணையை வெளியிட்டுள்ளது. ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிரான பிடியாணையை வழங்கி இருந்தாலும் சர்வதேச தலைவர்கள் நெட்டன்யாகுவையும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரையும் கைது செய்வார்களா என்பது கேள்விக்குரிய விடயமே. இருப்பினும் நெட்டன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சரும் காசாவிலே போர்க்குற்றங்களை மேற்கொண்டுள்ளார்கள். பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துள்ளார்கள். பலஸ்தீனிய கைதிகளுக்கு சித்திரவதை செய்துள்ளார்கள். பட்டினியினை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெட்டன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சரும் போர்க்குற்றவாளி என்பது சர்வதேச ரீதியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எங்கு முன்னேறினாலும் நாங்கள் அவர்களை முழுமையாக எதிர்கொள்வோம். எங்களுடைய நிலத்திலிருந்து அவர்களை முழுமையாக நாங்கள் வெளியேற்றுவோம். லெபனான் எதிர்ப்பின் முதல் தற்காப்பு வரிசை மீதான போர் 15 நாட்களுக்கு நீடிக்கும் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். 15 நாட்களுக்குள் எதிரி தெற்கு லெபனானின் முதல் வரிசை கிராமங்களுக்குள் ஊடுருவி விடுவான் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தற்போது 2 மாதங்கள் கடந்துவிட்டன. எதிரியினால் லெபனானினுடைய முதல் வரிசை கிராமங்களுக்குள்ளேயே முழுமையாக ஊடுருவ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. லெபனான் போராளிகளின் வலிமை மற்றும் உறுதிப்பாடின் காரணமாக எதிரியினால் குறித்த பிரதேசங்களினூடாக முன்னேற முடியவில்லை. இன்று உலகிலே பெரும் பகுதி காசாவை ஆதரிப்பதில் அலட்சியமாகவே இருக்கின்றார்கள். பெரும் பகுதியினர் காசாவிற்கான பலஸ்தீனிய மக்களுக்கான நேரடியான ஆதரவை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் ஈராக், யெமன் மற்றும் ஈரானுடன் காசாவை தீவிரமாக ஆதரிக்கக்கூடிய மரியாதைக்குரியவர்களில் நாங்களும் இடம் பிடித்திருக்கின்றோம் என்பது எங்களுக்கு பெருமைக்குரிய விடயமே. 2 மாதங்களுக்கு மேலான தரைவழி போரானது எதிரியின் அசாதாரணமான பின்னடைவை உறுதிப்படுத்துகின்றது. எதிரி பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்திருந்த போதிலும் அவர்களால் முன்னேற முடியவில்லை. லெபனான் எதிர்ப்பானது ஒரு வழக்கமான இராணுவம் அல்ல. எதிரிகள் எங்களுடைய கிராமங்களுக்குள்ளே அத்துமீறி நுழையும் சந்தர்ப்பத்தில் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகவே லெபனான் எதிர்ப்பு காணப்படுகின்றது. எதிரி தொடர்ச்சியாக லெபனானின் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் எதிரியின் இதயமான டெல்லவீவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் வார்த்தைகளை விட சத்தமாக பேசக்கூடிய போர்க்களமானது விளைவுகளை தீர்மானிக்கும் என்பது. தற்போது போரானது 2 முனைகளிலே நடைபெற்று வருகின்றது. நேரடி தரைவழி போராகவும் மூலோபாய ஏவுகணை தாக்குதலாகவும் நடைபெற்று வருகின்றது. அத்தோடு நாங்கள் அமெரிக்க முன்மொழிவுக்கான எங்களுடைய நிலைப்பாட்டினை தெரிவித்திருக்கின்றோம். மேலும் பாராளுமன்ற சபாநாயகர் இந்த விடயங்களை சிறப்பாக கையாண்டு வருகின்றார். எந்த ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கும் 2 கோரிக்கைகள் இருக்கின்றன. எதிரி ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். லெபனானின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். லெபனானுக்குள்ளே ஊடுருவல்கள் முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே. மேலும் இந்த போரானது மிக நீண்ட போராகவே மாறிவிட்டது. இந்த நீண்ட போரிலே காலப்போக்கில் எதிரி முழுமையான தோல்வியை சந்திப்பான். நீண்டு செல்லக்கூடிய இந்த போரினுடைய நாட்கள் எதிரினை முழுமையாக பலவீனப்படுத்தும். நாம் நீண்ட காலத்திற்கு இந்த போரை தொடர்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முழுமையாக முடித்து விட்டோம் என லெபனான் எதிர்ப்பினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து லெபனான் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க தூதர் அமோஸ் இன்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார். லெபனானும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் வழங்கியிருக்கக்கூடிய கருத்துக்களை நெட்டன்யாஹுவிடம் சமர்ப்பிக்கப் போகின்றார். இப்படியான நிலைமையில் சில கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பு லெபனானிலே தனியான யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுமா? காசாவின் போர் முனையானது லெபனான் போர் முனையில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடுமா? காசாவின் போர் முனையும் லெபனான் போர் முனையும் பிரிக்கப்பட்டு விட்டதா என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த கேள்விகளுக்கு மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். காசாவின் போர் முனையிலிருந்து லெபனான் போர் முனையை பிரிப்பதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஒப்புக்கொள்ளவில்லை. தற்போது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொண்டிருப்பது ராஜதந்திர ரீதியான நகர்வுகளாகும். லெபனானிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஐநாவின் தீர்மானமான 1701 தீர்மானத்திற்கு அமைவாகவே அனைத்து விடயங்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஐநாவின் இந்த தீர்மானத்தில் எந்தவிதமான சேர்க்கைகளும் திரும்புகளும் ஏற்படுத்தப்படக்கூடாது என்றும் லெபனானினுடைய சபாநாயகர் தெரிவித்திருந்தார். ஆனால் கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஐநாவின் இந்த தீர்மானத்தினை முழுமையாக மீறி வருகின்றார்கள். நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் ஐநாவின் இந்த தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு விரும்பவில்லை. மேலும் நெட்டன்யாஹு ஐநாவின் இந்த தீர்மானத்திற்கு ஒப்புக்கொள்வாராக இருந்தால் அது நெட்டன்யாஹுவுக்கு மிகப்பெரிய தோல்வியாகவும் இழப்பாகவுமே இருக்கும். அதே நேரம் நெட்டன்யாஹு ஹமாஸின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால், காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவாராக இருந்தால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தி விடுவார்கள். மேலும் இதன்போது லெபனான் களத்திலே ஐநாவின் தீர்மானம் தொடர்பாகவும் எந்தவிதமான கருத்துக்களை முன்வைக்க தேவையில்லை. லெபனான் யுத்த களம் தொடர்பான ஐநாவின் தீர்மானத்தினை ஏற்றுக்கொள்வதனை விட காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வது நெட்டன்யாஹுவின் கௌரவத்திற்கு பாதுகாப்பானதாகும். எனவே நெட்டன்யாஹுவை ராஜதந்திர ரீதியில் இந்த முடிவை நோக்கி நகர்த்துவதற்காகவே லெபனானும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் இந்த நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார்கள். இதிலிருந்து காசாவின் போர் முனையும் லெபனான் போர் முனையும் பிரிக்கப்படவில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தஹியே, நபட்சியா மற்றும் தெற்கு லெபனான் பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 30க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாம் கிராமத்தின் தெற்கு பிரதேசத்தினூடாக முன்னேற முடியாததன் காரணத்தினால் வஸானி பிரதேசத்தினூடாக முன்னேறி கியாம் கிராமத்தினுடைய கிழக்கு பகுதியை அடைந்துள்ளது. மேலும் கியாம் கிராமத்தின் கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்சகட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதேபோன்று குறித்த பிரதேசத்திலே பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹெலிகாப்டர்கள் மூலமாக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 ஹிஸ்புல்லாஹ் வீரர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் டசன் கணக்கான அல்மாஸ் கவசதிர் ஏவுகணை தாக்குதல்களையும் நஸ்ர் ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 15க்கும்
அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இன்று காலை கியாம் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முக்கோண வலயம் ஒன்றினை உருவாக்கி அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் கவச ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்து மெரோனல்ராஸ் பிரதேசத்திலும் ஐச்சரூன் பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைகளுக்கு எதிராக 4 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருந்த 2 பொறிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சிக்கி கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் பயாதா பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வாறு அடைந்தது தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷமா பிரதேசத்திலும் இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய டயர் ஹர்ஃபா பிரதேசத்தினூடாகவும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளது. இருப்பினும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 5க்கும் குறைவான ஹிஸ்புல்லா வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக டயர் ஹர்ஃபா பிரதேசத்தினூடாக முன்னேறிய ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்தும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான அல்மாஸ் கவச ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. அதற்குள்ளே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இருந்ததாகவும் அவர்கள் மொத்தமாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் அல்மனார் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு படைப்பிரிவுகளில் மிக முக்கியமான படைப்பிரிவுகளில் ஒன்றான மெகலோன் படைப்பிரிவானது டயர் ஹர்ஃபா பிரதேசத்தினூடாக ஊடுருவியுள்ளது. இவ்வாறு ஊடுருவிய மெகலோன் படைப்பிரிவை சேர்ந்த 10க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் டயர் ஹர்ஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றில் பதுங்கி இருந்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு ஹிஸ்புல்லா வீரர் குறித்த கட்டிடத்தினை இலக்கு வைத்து கவச ஏவுகணை தாக்குதலையும் வெடிகுண்டு தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது குறித்த கட்டிடமானது முழுமையாக இடிந்து விழுந்துள்ளது. இந்த கட்டிடத்திற்குள்ளே இருந்த மகளோன் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து கோலானி படைப்பிரிவின் தலைமை அதிகாரியான யோ யாரனும் 13வது கோலானி படைப்பிரிவின் தளபதியும் குறித்த படையினுடைய சிப்பாய்களும் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷமா பிரதேசத்தினூடாக நுழைந்துள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் தளத்திற்குள்ளேயே நுழைந்துள்ளார்கள். மேலும் இவர்களோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தொல்பொருள் ஆய்வாளரான ஜிவ் எல்ரிச் என்பவரும் இணைந்து கொண்டுள்ளார். இவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு மிக முக்கிய ஆதரவாளராகவும் இருக்கின்றார். அல்-அக்ஸா மசூதி இடிக்கப்பட்டு 3வது கோயில் கட்டப்பட வேண்டும் என பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஷமா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் தளத்திற்குள் நுழைந்துள்ளார்கள். மேலும் இவர்கள் நுழைவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படைகளும் போர் விமானங்களும் குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்களுடைய நடமாட்டமும் இல்லை, குறித்த பிரதேசத்தில் எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு இவர்கள் அனைவரும் குறித்த தொல்பொருள் தளத்திற்குள்ளே நுழைந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மறைந்திருந்த 2 ஹிஸ்புல்லா வீரர்கள் இவர்களுக்கு எதிராக இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது 13வது படைப்பிரிவினுடைய தளபதி ஹிஸ்புல்லா வீரர்களால் கொல்லப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து தொல்பொருள் ஆய்வாளர் ஜிவ் எல்ரிச்சும் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய 2 வீரர்கள் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கோலானி படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். மேலும் இவரை பாதுகாப்பதற்காக சென்ற 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக மறைத்துவிட்டது. கோலானி படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி லேசான காயங்களினால் தான் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் பெரும்பாலும் கோலானி படைப்பிரிவு தலைமை அதிகாரியின் கால்களும் கைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் லெபனான் ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே காசாவின் யுத்தகலத்தில் கோலானி படைப்பிரிவினுடைய முன்னாள் தலைமை அதிகாரி முத்தமிட்டிருந்தார். தற்போது கோலானி படைப்பிரிவின் புதிய தலைமை அதிகாரி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முத்தமிடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்து இன்று காலையிலிருந்தும் ஷமா மற்றும் டயர் ஹர்ஃபா பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோன்று இன்று மாலை நஹரியா பிரதேசத்தை இலக்கு வைத்து டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்தகலத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 45க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று காசாவின் யுத்தகலத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் ஜபலியாவின் மேற்கு பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அதேபோன்று அல்-அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.